மைக் ஆனில் இருக்காப்பா? சரி. என்னோடய 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓகே பல பொண்ணுங்கள்கிட்ட பேசி, பல பொண்ணுங்கள்கிட்ட மொக்க வாங்கி, பல பொண்ணுங்கள்கிட்ட சுச்சுவேஷன்ஷிப் வரைக்கும் போயிட்டு, டாக்கிங் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு, கமிட் ஆக முடியாமல் திணறி சிக்கி சின்னா பின்னமாகி, அதுக்கப்புறம் ஒரு வழியாக கமிட் ஆகி, அதுலேயும் ஃபெயில் ஆகி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன்றதை பல புக்கு படித்து கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வீடியோ போயிட்டு பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஓகே, எனக்கு பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஸோ எடுத்துக்கோங்க கைஸ். முதல் விஷயம், இந்த கேர்ள்ஸ் பற்றிலாம் நான் போகிறதுக்கு முன்னாடி மேன் அண்ட் இஸ் பர்பஸ். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? முதல்ல ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு இவ்வளோ ட்ரிக்ஸு தெரிஞ்சும் நான் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாதன்ற ஒரே காரணத்தினால தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் இறங்காமல் இருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பக்காவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது. ஓகே, பொண்ணுங்க நம்மளை சும்மா டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட், உங்களோட கெரியரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அதாவது நான் என்னோடய 8 வருஷமாக, அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9th வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்தே நான் 9th 8th கமிட் ஆக ட்ரை பண்ணிருக்கும் போதெல்லாம், அதுக்கப்புறம் நான் காலேஜ் கமிட் ஆக ட்ரை பண்ணும் போதெல்லாம், கமிட் ஆன போதெல்லாம் நான் பண்ண ஒரே மிஸ்டேக், என் கெரியர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. லூஸு பண்ண மாதிரி டிக்கா புக்கான்னு முழிப்பேன். சீரியஸாக நான் என்ன பிளானுன்னே எனக்கு தெரியாது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு பொண்ணு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் தெரில, ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங், இந்த மாதிரி நான் ஒரு பில் சொல்லுவேன். அதாவது இது கேட்கும்போது ஃபேன்சியாக இருக்கலாம், மேபி கண்டுபிடிச்சிக்கலான் இருக்கலாம். நீ கெரியரே சூஸ் பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்கணும் அப்படின்னா அந்த பொண்ணை சுற்றி தான் உன் கெரியரை பில்ட் பண்ணுவேன். ஓகே, இஃப் இன் கேஸ் அந்த பொண்ணு போயிட்டா அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உன் கெரியர் என்ன, நீ என்ன ஆக போகிற, உன் பிளான் என்ன, உன் லைஃப் டைம் கோல் என்ன, அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு என்ன குறை, கையில் ஃபோன் இருக்குது. ஓகே, வீடியோ பார்த்துட்ருக்க, உங்களால் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும், கன்சியூம் பண்ண முடியும். ஓகே, என்னவா வேணால் ஆக முடியும். ஓகே, யூ ஹாவ் த டேலண்ட். ஸோ போயிட்டு என்ன பண்ணுன்றத ஒரு ப்ராப்பராக முடிவெடுத்து பெருசாக ஒரு எய்ம் வச்சு அந்த எய்முக்கு உழைக்க ஆரம்பிங்க, அந்த கோலுக்கு உழைக்க ஆரம்பிங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற டிப்பு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்கணுன்னாலே இந்த 4 சொன்னேன்ல, இது எல்லாமே உங்கள்கிட்ட பக்காவாக கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்க முடியும். அடுத்த விஷயம், ஃபன்னியாக இருக்கிறது. அதாவது எனக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் தான். அதாவது நான் ஏன் எனக்குன்னு சொல்கிறேன்னா, எனக்கு இது எதுவுமே இல்லைனாலும் என்னால் நல்லா பேச முடியும். ஓகே, ஸோ இந்த நல்லா பேசுகிறத வச்சு மட்டும்தான் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டுருப்பேன். லைட்டாக மிமிக்ரி பண்ணுவேன், இதெல்லாம் வச்சு. இந்த ஃபன்னி டாக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ அது இருந்தால் தான் உங்களால் என்ன சொல்கிறது, ஒரு கான்வர்சேஷனை பியூட்டிஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகே, அந்த ஆக்வர்ட்னஸை உங்களால் டக்குன்னு பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபன்னியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிப்பாக, அதாவது ஒரு டிப் எப்படி தரணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் எப்படி இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு ரகலை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு பையன்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும். ஓகே, அவ்வளோதான். அப்படி இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபன்னியாக தான் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் பொண்ணு, அதனால் ஆடு வாயை பிளந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டமாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபன்னியாக இருக்கிறது அவங்கள ஒரு சாதாரண பொண்ணு தான், உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் தான் அவங்க. சரிங்களா? அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அவங்கள பார்க்கணும். டோன்ட் ட்ரஸ்ட் உமன் வேர்ட்ஸ், ஜஸ்ட் ஃபீல் தேர் எமோஷன்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன்ஸ். ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா நான் இதான் சொல்லுவேன். முக்கால்வாசி பசங்க பிரேக்கப் ஆகிட்டு என்கிட்ட புலம்பும் போதும் சரி, இல்லை என்கிட்ட கன்சிடர் பண்ணும்போதும் சரி, இல்லை அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போதும் சரி, அவள் விட்டே போயிட மாட்டேன்னு சொன்னாடா, அவள் அப்படியே பண்ணிட மாட்டேன்னு சொன்னாடா, இந்த பாயிண்ட் அவள் பேசவே மாட்டேன்னு சொன்னாடா, அங்கே கமிட்டே ஆக மாட்டேன்னு சொன்னாடா, அவள் அப்படி பண்ணிட்டாடா, இப்படி பண்ணிட்டாடா. எடுத்துங்க. ஓகே, பொண்ணுங்க எப்போதும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதை நம்ம கன்சிடரே பண்ணிக்கூடாது. லைக் நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கூடாது. பொண்ணுங்க சொல்கிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க.
நான் ஏன் இவ்வளோ இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, பொண்ணுங்க இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. லைக் குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, பொண்ணுங்க பேச்சு சொன்ன உடனே போச்சு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் எப்படி தான் அந்த பொண்ணை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அந்த பொண்ணு கொடுக்குற வாக்குறுதிகளே நான் நம்பக்கூடாதான்னு கேட்டால், ஜஸ்ட் ஃபீல் இட். ஓகே, அந்த இடத்துல அவங்க சொல்கிறத நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பொக்கையெல்லாம் கொடுத்து நல்லா உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போது டீப்பாக கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, நீ தான் நான் லைஃப்லேயே பார்த்து ஒரு சிறந்த மனிதன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் நாளைக்கு லைட்டாக சண்டைனா, இப்படி ஒரு சீப்பான கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்றவாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஆல்வேஸ் ட்ரை டு ரிமெம்பர், அவங்களோட வேர்ட்ஸ் வேறு வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் அவங்கள அனலைஸே பண்ணணும். ஓகே, அவங்களோட ஆக்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, உன்னை விட்டு நான் போயிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட பேசாமே இருக்காங்க, மெசேஜே பண்ணாமல் இருக்காங்க, உங்களுக்குள்ள கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னா, அப்போ அவங்களோட ஆக்ஷன் சரியில்லை. நீங்கள் ஆக்ஷன்ஸ் வச்சு மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே முக்கால்வாசி பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அவங்க வேர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது. விட்டுட்டே போயிட மாட்டேன்னு சொன்னா, ஆனால் விட்டுட்டு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்க ஆக்ஷன்ஸை தான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், லைக் அவங்க நிஜமாலே சொல்கிறாங்களா, இல்லை அப்படின்னா அவங்க சும்மா நம்மள்கிட்ட தபாய்க்கிறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்றது. பொலாரிட்டி பிகைன் எவ்ரி உமன். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பொண்ணுங்க எப்போதுமே எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா என்ன சொல்கிறதுனா, அவங்களே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க சில டைம் நல்லா பேசுவாங்க, சில டைம் அவங்களுக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா, அவங்களே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, அவங்களோட எமோஷன்ஸ் எப்போதும் வெளில காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. லைக் கோவப்படுறது, இது மாதிரி ரொம்ப சிரிக்கிறது, எதுவாக வேணா இருக்கலாம். பட் அவங்களோட எமோஷன்ஸை அவங்க நல்லா அவங்கள்ட்ட காட்டுவாங்க. லைக் ஜென்யூனாகவே அவங்க லவ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம், அதே மாதிரி நம்மளும் இருந்தோன்னா இங்கே பிரச்சனையாகும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கோவப்படுறாங்க, நம்மளும் கோவப்படுறது, அவங்க வந்துட்டு இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளும் அதே மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்களோட எனர்ஜியிலே தான் நம்மளும் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்துட்டு நெகட்டிவ்னு இருக்காங்களா, நீங்களும் நெகட்டிவாக தான் இருப்பீங்க. நெகட்டிவ் எப்போதுமே ரிப்பல் தான் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அவங்க ஒரு மாதிரி எமோஷ்னலி எப்போதும் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட பிரெயினாகவே இருக்கணும். லைக் நீங்கள் தான் அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டியே தரணும். காமா, ஜென்டிலாக யூ ஹாவ் டு ஹேண்டிலர். லைக் உங்கள் மேலே சடனாக கோவப்படுறாங்க, சடனாக கத்துறாங்க, சடனாக ஜஸ்ட் ஃபீல் இட். ஓகே, ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. நான் உங்களை சும்மா அப்படியே ஜட மாதிரி இருக்க சொல்ல, பட் வேலிடாகவே அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் காமன் கம்போஸ்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ தான் நீங்கள் கோவப்படுற ஒரு சில டைம் கூட ரொம்ப வேலிடாக ஃபீல் ஆகும். லைக் நிஜமாலே ஒர்த்துக்காக தான் நான் சண்டை போடுறான்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களுக்கு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் காமாக அவங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, அவங்க உங்களை சண்டை இப்படி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னாலும் கவனிங்க, அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கவனிங்க. ஓகே, ஏன்னா அவங்க அப்போ அந்த சமயத்தில் தான் அப்படி சொல்லுவாங்க, பட் நாளைக்கே உங்கள்கிட்ட வேறு மாதிரி தான் பேசுவாங்க. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை, அவங்களுக்கு இல்லாத அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை நீங்கள் தான் கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஓகே, அதனால் அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி நீங்கள் தரது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் விமன் பனிஷ் வீக்மென்ஸ். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பொண்ணுங்க சில டைம் வந்துட்டு டக்குன்னு கால் எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு வந்துட்டு மெசேஜ் எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எதையுமே பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே புரியாது. லைக் நம்ம திடீர்னு வந்துட்டு பேசு 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 பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் அ வீக்னஸ். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல, நீ தான் என்னோட உலகமே அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு பொண்ணுக்கும் காட்டவே கூடாது. ஓகே, எப்போதுமே தான் உங்களோட கோல்ஸ் இருக்கணும். கோல்ஸ் கீழே தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். ஸோ அது கீழே தான் மற்ற எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ உங்கள் கோல்ஸ் தான் உங்களோட முதல் ப்ரையாரிட்டி. ஸோ அதனால் அவங்க எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது. ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த பொண்ணு தள்ளி போகிறாங்க. ஏன் தள்ளி போகிறேன்னு சொல்லிட்டு ஏன் பேச மாட்ற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அந்த 1000 பேரில் ஒரு பையனா நீங்களும் மாறிடுவீங்க. ஓகே, ஏன்னா அவங்க பேசாதது உங்களை பாதர் பண்ணுது. ப்ரோ நிஜமாலே பாதர் தான் ப்ரோ பண்ணுது அப்படின்னாலும் அது பாதர் பண்ண மாதிரி நீங்கள் காமிச்சிக்கூடாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது, அதுதான் உங்கள் கோல்ஸ். ஸோ அதை சுற்றி தான் மற்றது எல்லாமே இருக்குது. சரிங்களா? அந்த பொண்ணு உங்களை கண்டுக்காது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் இப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாததே ஒரு பெரிய மேட்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னா, நீங்கள் அவங்களுக்கு சிம்பிளாக ஷோகேஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி ஐ கேன் பி இண்டிபெண்டன்ட் வித்தவுட் யூ. நீ எனக்கு தேவையே இல்லை, நீ இல்லாமல் என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். உன்னோட வேலிடேஷனோ இல்லை அப்படின்னா உன்னோட டெக்ஸ்ட் மெசேஜஸோ உன்னோட கால்ஸோ நீ அஃபெக்ட் பண்ண போகிறதில்லை. ஓகே, எவ்ரி உமன் நீட் அ மேன் ஹூ டசன்ட் அஃபெக்டட் பை தேர் வேர்ட்ஸ் ஆர் தேர் ஆக்ஷன்ஸ். இது ஒரு சரியான கோட். ஓகே, இது நானாக தான் சொல்கிறேன், பட் ஃப்ளோவில் வருது, எடுத்துக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்களோட வேர்ட்ஸ்க்கும் உங்களோட எமோஷன்ஸ்க்கும் பெருசாக அழட்டிக்காமல் இருந்தீங்கனாலே போதும், யூ வில் பி எங்கேயோ போயிடலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது பொண்ணுங்க ஒரு டெஸ்ட்டாக தான் வைப்பாங்க. ஓகே, வேறு ஒரு பாயிண்ட்டை பேசினா எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். அவங்களுக்கே ஆக்சுவலாக அது தெரியாது, அவங்களே சப்கான்ஷியஸாக தான் அதை பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி பொண்ணுங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே, உங்களோட மூளையை கம்ப்ளீட்டாக உங்களோட பழைய அந்த மிசாஜனிஸ்டிக்கான அந்த தாட்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. ஓகே, ஸோ பொண்ணுங்க அப்படி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, நிஜமாலே இந்த பையன் இண்டிபெண்ட்டாக இருக்கானா இல்லையா. ஓகே, நாளைக்கே நீங்கள் ஒரு லம்போகினி வாங்கிட்டு வந்து காட்டினாலும் ஏன் இந்த கலரில் வாங்கினா அந்த கலரில் வாங்கியிருக்கலாம் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ் அவங்க சொல்கிற பதில்லையோ இல்லை அப்படின்னா அவங்க செய்கிற செயலில் இருக்கக்கூடாது. நீங்கள் அஸ் அ மேனாகவே நீங்களாகவே ஹாப்பியாக தான் இருக்கணும். அப்படி நீங்களே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கோல்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், உங்கள் கோல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்குன்னு அழுவே கூடாதா, ஹர்ட்டே ஆகக்கூடாதா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சில டைம் ஆகலாம், பட் எல்லா டைமும் அப்படி ஆகக்கூடாது. ஓகே, வருஷத்தில் ஒரு தடவை ஆகலாம், 2 தடவை ஆகலாம். ஓகே, சும்மா பொழுதுனிக்கும் அந்த பொண்ணையும் சுற்றிக்கிட்டு அப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவைன்னு ஒரு பேச்சுக்காக சொன்னேன், பட் யூ நோ த ஃப்ரீக்வன்சி. லைக் ரெகுலராக பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணுறதே ரேர் தான்றதை உங்களுக்கு ஃபீல் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்த விஷயம், அதாவது என்னென்னா, பொண்ணுங்க சொல்கிறத எப்போதும் நம்பாதீங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது எனக்கு நீ இது பண்ணால் போதும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், பரவாயில்ல நீ எனக்கு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்தால் போதும், பரவாயில்ல நீ அது பண்ணால் போதும், பரவாயில்ல நீ இந்த கார் வாங்கி கொடுத்தா போதும், பரவாயில்ல நீ இந்த இது பண்ணி கொடுத்தா போதும். இது போதும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போனா அது போதும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே தான் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சுப்பீரியர் வே ஆஃப் மென்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். ஓகே, செமையான புக்கு, சரியான புக்கு. லைக் அந்த புக்கு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த புக்கு நான் படித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில. லைக் நான் பொண்ணுங்களை பெருசாக கண்டுக்கிறதே நிறுத்திட்டேன். ஓகே, ஏன்னா முன்னாடிலாம் எனக்கு என்ன சொல்கிறதுனா, கமிட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கோல்ஸ்லாம் செட் பண்ணிக்கலான்னு ஒரு நினப்பு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. நீங்களும் அந்த புக்கு படிக்கிறதா படிங்க. அந்த புக்கில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்துட்டு காட்டில் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இது மாதிரி நீ வந்துட்டு இது பண்ணிடு, அதாவது நீ வந்துட்டு என்லாப்ஸ் பண்ணிடு, ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு, ஸோ நீ வந்துட்டு பண்ணிடுன்றாங்க. உடனே அந்த பையனும் அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு உடனே பண்ணிடுவான். ஓகே, அந்த பையன் அப்படி பண்ண அடுத்த செகண்டே அந்த பொண்ணு டிசப்பாயிண்ட் ஆகிடும். இந்த பொண்ணு தானே அந்த இடத்துல அதை பண்ண சொல்லுச்சு, அப்புறம் ஏன் அந்த பொண்ணு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, எப்போதுமே பொண்ணுங்க உங்கள்கிட்டேருந்து ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அவங்க உண்மையாக கேட்குறது அது கிடையவே கிடையாது, அதை தாண்டி தான் நீங்கள் ஒரு விஷயத்த கொடுக்கணும். ஓகே, இங்கே முக்கால்வாசி பேர் பண்ணுற தப்பே இதுதான். ஓகே, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க இதுதானே அவள் கேட்டா, இதுதானே அவள் பண்ணணும்னு சொன்னா, லைக் இப்படி இருந்தால் போதும்னு சொன்னாலே, லைக் இந்த உடம்பே போதும்னு சொன்னாலே, லைக் நீ தொப்பை இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலே, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு பொண்ணோட வாய்ஸ், பொண்ணோட வேர்ட்ஸை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஹாப்பினஸே தராது. ஓகே, நீங்கள் அதை தாண்டி தான் இருக்கணும். ஓகே, அதை தாண்டி தான் நீங்கள் யோசிக்கணும்.
அடுத்த விஷயம், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, பொண்ணுங்களை கேட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கெரியரில் ஸ்டக் ஆகிட்டீங்க, உங்களோட கோல்ஸில் ஸ்டக் ஆகிட்டீங்க, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்காதீங்க. ஓகே, ஜென்ரலாக பொண்ணுங்க வந்துட்டு ஒரு நதி மாதிரி. ஓகே, அது என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு அதுக்கே தெரியாது. ஓகே, அவங்களுக்கு இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டுன்னு அவங்களாலே சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க எமோஷ்னலாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்களோட ட்ரிவன் ஆனீங்க அப்படின்னா அவங்களுக்கே அது பிடிக்காது. நீங்கள் தான் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும், நீங்கள் தான் அவங்கள ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். முக்கால்வாசி டைம் டெசிஷன்ஸ் எல்லாமே உங்களோட தான் இருக்கணும். நீங்கள் ஒரு சஜஷனாக கூட கேட்கலாம், பட் அவங்க சொல்கிறத நீங்கள் எடுக்கவே கூடாது. ஓகே, நான் கொஞ்சமாச்சும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். லைக் அவங்க பண்ணுற குட்டி குட்டி விஷயத்துக்கெலாம் பயங்கரமாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பண்ணணும்னு தோணும். ஓகே, உங்களோட ஃபுல்லஸ்ட்டு மைண்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கொடுங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த கோரஸ்ட் பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், எப்போதுமே உங்களோட கோல்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் ஒய்ஃப் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அமெரிக்கா ட்ராவல் பண்ணால் தான் உங்களோட கம்பெனியை பெருசாக்க முடியுது, இல்லை அப்படின்னா நீங்கள் பார்டர் போனால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ போகாத, நீ இங்கே ஏறு, அங்கே போனோன்னா நம்ம பேச முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பொண்ணுக்குமே அவங்க லவ் பண்ணுற பையன் ஃபஸ்ட்டு அவங்க கோலை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்னு அவங்களே சப்கான்ஷியஸாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டுருப்பாங்க. பட் நீங்கள் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தான் யூ லுக் பியூட்டிஃபுல். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் அவங்களோட வேர்டை ஒபே பண்ணிட்டீங்க, உங்களோட ட்ரூ பிலீஃப் சிஸ்டத்தை விட்டுட்டு, அதாவது நீங்கள் சிம்பிளாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை நாளைக்கு இந்தியா பார்டரில் கூப்பிட்றாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் அது, அதாவது நீங்கள் தான் அங்கே போனால் தான் உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும்னு தெரியும், அதுதான் உங்களோட ட்ரூ கோல், அதுதான் நீங்கள் அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஓகே, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு பெரிய டர்ன் ஆஃப் இருக்கும். கேட்குறதுக்கு நான் சாதாரணமாக சொல்கிறேன். ஸோ உங்களோட கெரியரை சுற்றி தான் உங்களோட எல்லா விஷயமே பில்டாக இருக்கணும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை சுற்றி உங்கள் கெரியர் பில்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த புக்கு இப்படி வெளில போகணும். பட் உங்களோட கெரியர் அப்படியே தான் இருக்கும், நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அதுதான் உங்களுக்கு எப்போதுமே ப்ரையாரிட்டைஸ்டாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் 2 ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. வந்துட்டு இதுக்கு என்ன, இது ஒரு 1000 லைக் வரட்டும். ஓகே, என்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை இந்த வீடியோ போடுறப்போ. இந்த 1000 லைக் வந்துச்சு அப்படின்னா நான் பார்ட் 2 போடுறேன். அப்போ கமெண்ட்டில் போட சொன்னீங்கன்றேன், ரெண்டுமே பண்ணுங்கள். ஓகே, என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல.